கால்வாய் கான்கிரீட் திட்டம், பாண்டியாறு உண்ணப்பலா திட்டம், சிறுவாணியனை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம், மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்றுத் தேர்வு முறை, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு, இதர பிற்பட்ட வகுப்பில் மேல்நிலையினர் எனப்படும் கிரிமினல் வருமான வரம்பை உயர்த்த வலியுறுத்துதல், உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை, இருசக்கர வாகனங்களுக்கு தனி பாதை அமைத்தல், மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம், சாயப்பட்டறை கல்வி பிரச்சனைக்கு தீர்வு, வகுப்பாரையும் பாதுகாக்கப்பட வேண்டும், வெளிநாடு வாழ் தமிழில் நலன் காத்திட நலவாரி அமைத்திட வேண்டும். நிறைய இருக்குது. பழங்குடி சாலை வசதி, சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு, விவசாயத்தை உயிர்நாடியாக காப்பது, மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வு, மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம், இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை, பெட்ரோல் டீசல் விலை, இது மிக மிக முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது. இன்றைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெய. அப்போ ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்துறாங்க. அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது இல்லை. ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. அதே போல எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கம் இதை ஏற்று இதை நடத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய கோரிக்கை. அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்பு, நெகிழி பொருட்கள் நிரந்தர தடை, விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம், தடையெல்லாம் மும்முனை மின்சாரம், கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம், மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல், தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல், நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல், தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்க பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல், தேவையான நிதியை வழங்குதல், மகளிர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா திட்டம், கிராம பொருளாதார திட்டம், இளைஞர்கள் வேலைப்பு, மீனவர் நலன், கிராம சர்வதேச விளையாட்டு பயிற்சியம், இப்படி பல இருக்குது. நிறைய 133 அறிவிப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். ஏங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என்ன தப்பு கேட்கிறோம். கோரிக்கை இது 9 மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை நிர்வாகி சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டவை. இது மக்களுடைய பிரச்சனை தான். நாங்கள் இதை நான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம். இதுலதான் முழுசா டீட்டெயிலா இருக்குது. இதுல நீங்க கேட்கறதுக்கு முழு பதில் இதுல இருக்குது. தேர்தல் அறிக்கை இருக்குது. விளக்கமா சொல்லணும்னா அது 2 பக்கம் இருக்குது. நீங்க பாருங்க. சட்டத்துல ஈழத்தமிழர்களும் அப்புறம் இணைக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்க தான் வாக்களிச்சுகின்ற திட்டச்சாட்டு இப்போ இருந்துட்டு இருக்கு. நாங்க அதாவது என்ன பேசுறோம் நீங்க பார்க்கணும். அதாவது எங்களுடைய நாடாளுமன்ற திரு அன்புராஜ் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார். வேற யாருமே பேசல. காங்கிரஸ் கூட பேசல, திமுக கூட பேசல. இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறோம். அதை நீங்க பாருங்க. 19 வெளியிட்டிருக்கிறோம், 21 வெளியிட்டிருக்கிறோம், இப்போதும் வெளியிட்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.